ஹாய் வியூவர்ஸ், டர்ஸ்கான்லேருந்து நம்ம சிறுவள்ளிக்கிழங்கு ஹார்வெஸ்ட் பண்ணலாம். இதுதான் சிறுவள்ளிக்கிழங்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இதை வளர்த்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு இது வந்து ஐடியா கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சின்ன பேக்கில் தான் வச்சேன். நம்ம கவர்மெண்ட் கிட்டில் கொடுப்பாங்க இல்லைங்களா, க்ரோ பேக் சின்ன சைஸ், அதில் தான் வச்சுருந்தேன். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா அந்த பேக் ஃபுல்லாக கிழங்காகவே இருந்தது. மொத்தம் 2 பேக்கில் வச்சுருந்தேன். இது வந்து கொடி டைப்பு தான். இதனுடைய ஹார்வெஸ்டிங் டைமும் பார்த்திங்கன்னா வந்து 8 மந்த்ஸு. கொடி ரொம்ப பெருசாலாம் படராது, ஓரளவுக்கு ஹைட்டில் தான் படரும். ஸோ சின்ன இடத்துலையே இதை நம்ம வளர்த்துடலாம். அது மட்டும் பார்த்திங்கன்னா இது பெருசாக எந்த உரமும் தேவைப்படாது. நம்ம பாட்டிங் மிக்ஸோடு ஓகே, அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தாவே போதும். பாட்டிங் மிக்ஸ் வந்து நார்மலாக எருலாம் வச்சு பண்ணுவோம் இல்லைங்களா, அதிலே இது நல்லா வளர்ந்துருது. வேறு எந்த மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது, இல்லை எந்த ஒரு பூச்சி பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது சமைச்சது கிடையாது. இது சமைச்சா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சமைச்சு பார்த்துட்டு அது எப்படி இருக்குங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கும் வந்து ஐடியா கிடச்சிதுன்னா இது மாதிரி நமக்கு நிறைய வந்து ஆன்லைனில் கிடைக்குது இதனுடைய விதைக்கிழங்கு. இதை வச்சு நீங்களும் வளர்க்கலாம். வளர்த்துட்டு நல்ல ஹார்வெஸ்ட்டும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.